ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன த ஐல். இது ஒரு ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் ஆக்சிடென்ட் ஆன கப்பல்லேருந்து லைஃப் போட்டை எடுத்து தப்பிச்சிடுறாங்க. அப்படி தப்பிச்சவங்க நடுக்கடலில் சாப்பாடு தண்ணிலாம் மாட்டிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தூரத்தில் ஒரு தீவு தெரியுது. அந்த தீவில் இவங்களுக்கு ஏதாச்சும் உணவு கிடைக்கும், ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு போகிறாங்க. அப்படி தீவுக்கு போன அந்த 3 பேருக்கு அந்த தீவை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷமாக நடக்குது அவங்களுக்கு தெரியுது. இப்போது அந்த தீவில் என்ன அமானுஷம் நடக்குது, அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய கதை. இது நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இந்த படம் வந்து 1846 நடக்கிற ஒரு கதைக்களம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு லைஃப் போட்டு காட்டுறாங்க. அந்த லைஃப் போட்டில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் மேப்பை பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த படத்துடைய ஹீரோ. அண்ட் துடுப்பு போகிறவர் வந்து ஜிம். அண்ட் ஒரு கார்னரில் உட்காந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருக்கிற பேர் வந்து ஃபெரோஸ். இவங்க 3 பேர் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன கப்பல்லேருந்து தப்பிச்சு கடலுக்கு நடுவில் பசி பட்னியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இவங்களுக்கு இதுக்கு மேலே நம்மளால் உயிர் வாழ முடியாது சாப்பாடு இல்லாமல் யோசிக்கும் போது தூரத்தில் இவங்க கண்ணுக்கு ஒரு தீவு தென்படுது. அந்த தீவுக்கு போனால் இவங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தூரத்துலேருந்து அந்த தீவில் யாரும் இவங்களை பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அப்புறம் இவங்க தீவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போது நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு போல், ஷோல்டரில் பிளட் லீக் ஆகுது. இந்த மேப் வச்சு இதுக்கப்புறம் யூஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மேப் வச்சு அந்த பிளட்டை வந்து தொடச்சிக்கிறாரு. இந்த தீவுக்குள்ளே வந்த உடனே இவங்களுக்கு குளிர் அதிகமாக இருந்ததால் ஏதாவது கட்டை இருக்கான்னு தேடி அதை நெருப்பு கொளுத்தி அதுலேருந்து கதகதப்பாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கட்டை தேட 2 ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இந்த தீவு நம்மளுக்கு புதுசு, இங்கே ஏதாச்சும் ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வான் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் அந்த தீவுலேருந்து வராரு. அப்போ தான் இவங்களுக்கு உயிரே வந்துச்சு. அப்பா, மனுஷங்க இங்கே இருக்காங்க, நம்மளை இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அப்படி வந்தவருடைய பேர் வந்து ஃப்ளிங்கல். நீங்கள் எப்படி இந்த தீவுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு கப்பல்லேருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், எங்களை போல் நிறைய பேர் அந்த கப்பலில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள யாராச்சும் உயிரோடு இருக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்கள நீங்கள் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஃப்ளிங்கல் வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம ஃபஸ்ட்டு உன்னுடைய காயத்துக்கு வந்து நம்ம மருந்து போடலான்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. எல்லாரையும் நல்லா உபசரித்து கவனிச்சிக்கிறாரு ஃப்ளிங்கல். நம்ம ஹீரோவும் இந்த தீவை பற்றி கேட்குறாரு. அவரும் இந்த தீவை பற்றி சொல்லிகிட்டே வராரு. அப்படி போகும்போது அவங்க காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்காங்க. மருந்து போட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, இந்த தீவுக்கு எல்லையில் எங்கேயாச்சும் நெருப்பு கொளுத்த முடியுமா, ஏன்னா எங்களை மாதிரி யாராச்சும் உயிர் பொழைச்சிருந்தா அவங்க இந்த தீவை நோக்கி வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அது பெருசாக கூட ஃப்ளிங்கல் வந்து எடுத்துக்க மாட்டாரு காதில். கட் பண்ணால் இவங்க கடலுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த 3 பேர். அதை யாரோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின், இந்த கதையோட ஹீரோயின் கிட்டே போயிட்டு அந்த 3 பேர் வந்துட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்டே சொல்கிறான். கட் பண்ணால் ஃப்ளிங்கலோடைய வீட்டில் வந்து நம்ம ஹீரோ உட்காந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புக்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி எடுத்துகிட்டு வந்து இவர் படிக்கிறாரு. அப்போ திடீர்னு நம்ம ஃப்ளிங்கலும் எந்த ரூமுக்குள்ளே என்ட்ரியாக அந்த டைரி அவர் மறைச்சிக்கிறாரு. அப்போ நம்ம ஃப்ளிங்கல் நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு அடிபட்டுருக்குல காயம், அதை ஆற்றணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வெளியே போகிறாரு. அவங்க 3 பேர், அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹீரோவையும் கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த 3 பேரில் ஒருத்தன் பேர் ஜிம். அவனை வந்து நம்ம ஷெர்லின் வந்து திடீர்னு வந்து கட்டிப்பிடிச்சி ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அத்தரா அழுகுறா. அப்போ வந்து நம்ம ஃப்ளிங்கல் அவளை விலக்கி விட்டு, நீ நினைக்கிற ஆள் இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். இவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது இவங்க கேட்குறாங்க, என்னாச்சு அவங்களுக்கு அப்படி அந்த இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவளுடைய அண்ணன் வந்து இந்த தண்ணியில் முழுங்கி இறந்துட்டான், இந்த தீவுக்குள்ளே யாராச்சும் வந்து அவங்க அண்ணனாக நினச்சி அவள் அந்த மாதிரி புத்தி பேதலிச்சு போய் வந்து இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிங்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் இவங்க டக்ளஸ் அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டக்ளஸோடைய தங்கச்சி தான் நம்ம ஹீரோயின். அப்படி டக்ளஸோடைய வீட்டுக்கு போகும்போது இவனுக்கு அடிபட்டிருக்கு, இவனுடைய காயத்துக்கு வந்து உன் தங்கச்சி மருந்து போட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிங்கல் சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னே டக்ளஸ் வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறான் அவங்க எல்லாரையுமே. டக்ளஸோடைய தங்கச்சி தான் ஹீரோயின். அவள் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மருந்து போடுறான். மருந்து போடும்போது, இந்த தீவுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்து மாட்டினீங்கன்னு சொல்லிட்டு டக்ளஸ் கேட்பான். இந்த கடலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழுகுரல் கேட்டுச்சு, அது கேட்ட உடனே தான் இந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவர் கையில் இருந்த மருந்தை வந்து கீழே போட்டுட்டு அழுதுகிட்டே ஒரு ரூமுக்குள்ளே ஓடுவாள். அப்போ எதுக்கு இவ இப்படி ரியாக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியல. அப்புறம் நைட் ஆகுது. ஹீரோ அந்த வீட்டில் மேலே ஒரு ரூமில் படுத்திருக்காரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹாலில் படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஜிம்மு, அவருக்கு வந்து ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. அப்படி கேட்டோடனே ஜன்னல் பக்கம் பார்க்குறாரு. திடீர்னு கவுன் போட்ட மாதிரி யாரோ ஓடுறாங்க. அவருக்கு பக்குன்னு ஆகிடுது. அப்போ லைட் எடுத்துகிட்டு அவர் வந்து வெளியே வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த அமானுஷமான பாட்டு அதிகமாக கேட்குது. அது கேட்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு
ஷெர்லின் ஒரு மரத்து பின்னாடி நின்றுட்டு கூப்பிடுவாள். இவளுக்கோ பதட்டமாகிட்டு பயம் எடுத்துகிட்டு திரும்பி ரூமுக்குள்ளே ஓடி போய் படுத்துருவான். அதே சமயம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து படுத்து தூங்கியிருப்பார்ல, அவருக்கும் அமானுஷமான கனவெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த கனவுலேருந்து படான்னு ஏஞ்சி சரி மூஞ்ச கழுவலான்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவார். அப்போ அந்த கண்ணாடியில் பாருங்க ஒரு கவுன் போட்ட பொண்ணு நின்றுட்டுருப்பா. அப்படி மூஞ்சி கழுவும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படி ஏஞ்சி போய் அந்த கதவை திறந்து பார்த்தா இந்த சுடுகாட்டில் எல்லோரும் ஒப்பாரி வச்சுட்டு அழுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அமானுஷமான சவுண்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு கேட்கும். விடிஞ்சதும் 3 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிக்கும் போது நம்ம ஹீரோ இங்கே ஏதோ அமானுஷமாக நடக்குது, நம்ம இந்த தீவை விட்டு உடனடியாக வெளியே போயிடணும், அப்படி போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு போட் தேவை, அந்த போட் வந்து ஏதாச்சும் மார்க்கெட்டில் இங்கே கிடைக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்துடுவா. அப்படி வந்துட்ட உடனே எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுடைய முகமே மாறுது. எதுக்காக வெளியே போகிறீங்கன்னு கேட்குறா. இல்லை இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா, இந்த ஊரை சுற்றி பார்க்கணும், போய் வெளியே போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இல்லை உங்களுக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் போகக்கூடாது, வேணால் அவங்க 2 பேர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகேடா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அவங்க 2 பேர் கிளம்பும்போது ஹீரோயினோட அண்ணன் டக்ளஸும் வந்துடுறாரு. எங்கே கிளம்புறீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் இந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம், அப்படியே இங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு செத்துப்போன தீவு, இங்கே எந்த ஒரு வளங்களும் இல்லை, எந்த ஒரு மக்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்கிறார். சரி எப்படியோ உங்கள் விருப்பம், நீங்கள் போய் சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸும் அவங்கள வெளியே அனுப்பிடுறாரு. அப்படி வெளியே போன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி பார்க்குறாங்க. அவங்க கண்ணுக்கு ஒரு மனுஷன் கூட தென்படலை. சரிடா நம்ம இவங்க என்ன பிளான் போட்டு வெளியே வந்தாங்க, ஒரு போட் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி எங்கேயாச்சும் உடஞ்ச போட்டு எதனா இருக்கும், அதை சரி செஞ்சு நம்ம இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு 2 பேர் போய் போட்டை தேடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சிடறாங்க. நம்ம ஃபெரோஸை காட்டுறாங்க. ஃபெரோஸ் வந்து போயிட்டு போட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கும்போது அவனை ஒருத்தர் யாரோ குருன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கவுன் போட்ட ஒரு பொண்ணு வெள்ளை முடியை வச்சுட்டு அவனை வந்து குருன்னு பார்க்குறா. இவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கங்கெல்லாம் அவன் நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுடைய கண்ணாடி கீழே வந்தது. அது தேடிட்டு இருக்கும்போது ஒரு கவுன் போட்ட பொண்ணு அவனை கிராஸ் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, அந்த அழுகிற சத்தம், அந்த அமானுஷமான பாட்டு அவன் காதுக்கு அதிகமாக கேட்க இவன் அந்த இடத்த விட்டு ஓடுறான். ஓடும்போது பார்த்தீங்கன்னா அவன் எங்கெல்லாம் ஓடுறானோ அது பக்கத்தில் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஓடிட்டு இருக்கும்போது எங்கே போகிறதும் இவனுக்கு தெரியல. திரும்பி பார்க்குறான். அப்போ திடீர்னு அந்த கவுன் போட்ட பொண்ணு அங்கே நின்றுட்டுருப்பா. கட் பண்ணால் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஜிம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரான். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த தீவில் யாருமே இல்லை, நம்ம தேவைப்படுறதும் இந்த தீவில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும், உன் கூட ஃபெரோஸ் வந்தானே அவன் எங்கன்னு கேட்க திடீர்னு ஃபெரோஸ் கத்துற சத்தம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கேட்குது. அப்படி கேட்ட உடனே ஹீரோயின் வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு ஜன்னல் வெளியே பார்க்குறா. அப்போ பார்க்கும்போது ஹீரோயினோட கண்ணெல்லாம் வந்து ப்ளூ கலரில் மாறிடுது. உடனே ஹீரோயினோடைய அண்ணன் வந்து பின்னாடி வந்து கண்ணை பொத்திட்டு நீ அதை பார்க்காதன்னு சொல்லிட்டு வெளியே வலிச்சிட்டு வரான். நம்ம ஹீரோ வந்து அந்த டோர் கேப் வழியாக வந்து பார்த்துட்றான். அண்ணங்காரன் வந்து நோட்டீஸ் பண்ண வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோவும் நேக்காக எஸ்கேப் ஆகிடுறான் அந்த இடத்த விட்டு. போக ராத்திரி ஆகுது, நடுராத்திரி ஆகுது. நம்ம ஃபெரோஸ் பையனையும் காணோம். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அமானுஷமான குரல் வந்து அவங்களுக்கு கேட்குது. அப்படி கேட்கும்போது ஜிம் பையன் என்ன பண்ணாலும் அந்த ஜன்னல்கிட்ட போய் பார்க்குறான். அந்த இடத்துல வந்து ஃபெரோஸ் வந்து நிற்கிறான். அப்போடா நம்ம ஃப்ரெண்டு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு டே மச்சான் இருறா வெளியே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பையன் வெளியே போய் பார்ப்பான். அந்த இடத்துல ஃபெரோஸை காணும். இவன் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோகிட்ட இந்த மாதிரி நான் ஃபெரோஸை பார்த்தேன், ஆனால் வெளியே போய் பார்த்தா அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடான். அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அது ஒரு இல்யூஷனாக இருக்கும், நீ அதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரி படுக்க போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜிம் வந்து பாய் தலைகளையும் எடுத்து படுக்கும்போது திடீர்னு அந்த அமானுஷமான ஒரு பாட்டு அந்த பொண்ணுடைய குரலில் கேட்குது. அப்படி கேட்கும்போது அந்த ஜன்னல் வழியாக குறுக்கால நடுக்கால யாரோ கவுன் போட்ட பொண்ணு அப்படி இப்படி ஓடுறத பார்க்க முடியுது. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு டைரி கிடச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டைரியில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்ருக்கான். அந்த டைரியில் நம்ம ஃப்ளிங்கல் அதுக்கப்புறமா இந்த ஹீரோயினோட அண்ணன் இவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து கடலில் மீன் பிடிக்க போயிட்டு அந்த கப்பல் உடஞ்சி அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இறந்து போனதான் அந்த டைரியில் எழுதியிருக்கு. அதனால் நிறைய பேர் இந்த தீவை விட்டு சிட்டிக்கு இடம் பெயர்ந்துட்டாங்கன்னு அந்த டைரியில் எழுதியிருக்கு. சரி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்குறான். அப்படி தூங்கும்போது அவனுக்கு பயங்கரமான கனவுலாம் வந்து அப்படி கனவு வந்ததுனால எழுந்திரிச்சு அவன் மெழுகுவத்தி கொளுத்தும் போது அந்த நம்ம ஃபெரோஸை துரத்தின பேய் இருக்குது பார்த்தீங்களா, அது அவன் பின்னாடி நிற்கிது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஃப்ளிங்கல் வந்து கரையோரமாக ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபெரோஸ் இறந்து கிடக்குறான். அவன் உடம்பு மேலே ஃபுல்லாக வலை சுற்றி இருக்குது. இது வந்து நம்ம ஹீரோக்கும் ஜிம்முக்கும் தெரிய வர ஆல்ரெடி இந்த தீவில் வேறு அமானுஷமாக நடக்குது, இதில் வேறு நம்ம ஃப்ரெண்டு வேறு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ரொம்ப வருத்தமாகறாங்க. ஃப்ளிங்கலும் அந்த டக்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினச்சிருப்பான், அப்போ வந்து பவளப்பாறை மேலே மோதி இவன் இறந்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ உடனே ஹீரோவும் ஜிம்மும் ஒரு இடத்துக்கு தனியாக எழுந்து வந்துட்டு பேசிக்கிறாங்க. டே இங்கே பாடுறா, இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சாகணும்,
நம்ம அந்த ஃப்ளிங்கலோடைய போட் இருக்குல்ல அதை எப்படியாவது திருடி நம்ம இந்த இடத்த விட்டு தீவு விட்டு தப்பிச்சிடணும். போகும்போது நம்ம ஃப்ரெண்டோடைய பாடியும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ பின்னாடி ஹீரோயின் வந்து நிற்பா. அப்போ வந்து ஜிம்மும் போயிடுறான். அப்போ ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் கேட்பா, எதுக்கு இந்த தீவு விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போகாதீங்க, இங்கே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்லை இங்கே வேறு மர்மமாக நிறைய விஷயம் நடக்குது, எங்கள் ஃப்ரெண்டு வேறு இறந்துட்டான், நான் இங்கேருந்து போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். அப்போ ஹீரோயினுடைய கண்ணெலாம் ப்ளூவாக மாறுது. திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவளுடைய வாயால் அன்பை பரிமாறிக்கிறாள். இதில் பாருங்கள், நம்ம ஹீரோயினுடைய உணர்ச்சியை எங்கேயோ இருக்கிற ஷெர்லினாலையும் உணர முடியுது. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருந்துடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி நம்ம ஜிம் வந்து அந்த போட்டை திருடி வச்சுருப்பான். ஃபெரோஸோடைய பாடி எடுத்துகிட்டு அந்த போட்டில் கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது கொஞ்சம் தூரத்தில் கடலில் வந்து கல்லை கட்டி நம்ம ஃபெரோஸோடைய பாடிக்கு என்னெல்லாம் சகடங்கள்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு அங்கேயே போட்டுடுறாங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்திங்களா, அமானுஷ்யமான அந்த பாட்டு வந்து அவங்க காதில் வந்து அதிகமாக கேட்குது. நம்ம அந்த கரைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஜிம் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க வந்து நான் செத்தாலும் சாவனே தவிர அந்த தீவுக்கு மட்டும் நான் வரமாட்டேன், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லுவான். அதேமாரி அந்த சத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ இவங்க தப்பிக்கிறத ஃப்ளிங்கல் எப்படியே பார்த்துருவான். டேய் சித்திராதீங்கடா வந்துருங்கடா அப்படின்னு இவங்க சொல்ல, அவங்களும் இந்த தீவுக்குள்ளே திரும்பி வந்துடுவாங்க. நேற்று தானே உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டு வந்து புயலில் மாட்டி இறந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு, நீங்களும் போய் ஏன்டா சாகுறீங்க, இந்த மாதிரி இந்த தீவை பற்றி உங்களுக்கு தெரியுமாடா முழுசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளிங்கல் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஃப்ளிங்கல் வந்து இந்த தீவை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவு வந்து நல்லா செல்வம் செழிப்பாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணுடைய பாடி வந்து இந்த தீவுக்கு கரை ஒதுங்குச்சு. அந்த பொண்ணு ஒரு சபிக்கப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணுடைய பாடி கரை ஒதுங்குனதுலேருந்து இந்த தீவே இந்த மாதிரி நாசனமாக போச்சு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இறந்தும் போயிட்டாங்க. இங்கேருந்து மீன் பிடிக்க போனால் ஒரு மீன் கூட மாட்டாது. ஏன் மீன் பிடிக்க போனவங்களும் யாருமே இந்த தீவுக்கு வந்து உயிரோடு வந்ததில்லை. அப்படியே அந்த பொண்ணு பாடி இங்கே ஒதுங்குனதுலேருந்து இந்த தீவே சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட நம்ம ஃபிங்கல் சொல்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து லைட்டை பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது இந்த பேய் வந்து அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற அண்ணன் இந்த ராத்திரியில் எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கும்போது, நான் எங்கேயும் போகலன்னு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அவள் கண் வந்து ப்ளூ கலரில் மாறுது. அப்போ அங்கே இருக்கிற கத்தி எடுக்க போவா. அப்போ அதை தடுத்துட்டு அவளை மாடிக்கு வலிச்சிட்டு போயிடுவான். கட் பண்ண அடுத்த ஷாட்டில் வந்து ஒரு நெருப்பை கொளுத்திட்டு நம்ம ஷெர்லி பொண்ணு இருக்கா பார்த்தீங்கன்னா, அவள் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு என் தங்கச்சி கூடலாம் நீ சேராத, உன்னால தான் அவன் இந்த மாதிரி கெட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட, அந்த பக்கம் ஷெர்லி வந்து பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து ஓடிவா. அப்போ அந்த இடத்துக்கு ஃப்ளிங்கல் வர, அப்போ வந்து ஹீரோயினோட அண்ணன் வந்து, இதை பாரு, உன்னுடைய மகளை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோ, உன்னுடைய மகளால் என்னுடைய தங்கச்சிக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளிங்கல் அந்த இடத்த விட்டு போயிடறான். ஸோ இப்போ தான் தெரியுது நம்ம ஃப்ளிங்கலோடைய மகள் தான் அந்த ஷெர்லி. அப்போது கட் பண்ண அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும்னா இந்த தீவில் இருக்க மர்மத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது ஒரு எங்கெல்லாம் தேடுறான்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து அவனையே பார்த்துட்ருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே இவனுக்கு இன்னொரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில் தான் பெர்சோஃபன் அப்படின்ற பொண்ணு ஜேக்கப் அப்படின்ற பையனை விரும்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த ஊரும் செல்வம் செழிப்பாக இருந்திருக்கு. அப்போது ஜேக்கப்பும் பெர்சோஃபனும் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பார்ட்டி இருக்குது, நீ வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு பெர்சோஃபன் கிட்டே கேட்பான். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதே இடத்துல வந்து பில்லி அப்படின்ற ஒருத்தன் வந்து நம்ம பெர்சோஃபனை துரத்தி பின்னாடியே வந்துகிட்டே இருப்பான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவனுக்கு வந்து அந்த அமானுஷமான அழுகுரல் கேட்குது. இன்றைக்கி நானும் அந்த பேயை பார்த்துலான்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு நம்ம ஜிம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறான். அதே நேரத்தில் ஹீரோடைய ரூமுக்கு ஹீரோயின் வந்துடுறா. அன்றைக்கி நீ இருட்டில் தப்பிச்சு போக நினச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட கேட்க, அது ஹீரோ வந்து இல்லை, நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், இங்கே ரொம்ப மர்மமான விஷயம்லாம் நிறைய நடக்குது, நான் போய் தான் ஆகணும், நீயும் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து தன்னுடைய கழுத்தில் இருக்கிற லாக்கெட்டை கழட்டி ஹீரோ கழுத்தில் மாட்டிட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். கட் பண்ணால் பகலாவது பயங்கரமான அலற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா ஷெர்லி. அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஜிம் இறந்து போயிருப்பான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஷெர்லி பயங்கரமாக கத்தி அலறிருப்பா. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகும்போது நீ தான் இவளை கொன்ன, என் ஜேக்கப்பை கொன்னன்னு சொல்லிட்டு ஷெர்லி அழுவா. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து வலிப்பு வந்துடும். வலிப்பு வரும்போது எங்கே நாக்கை கடிச்சிக்க போகிறாள்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு குச்சி எடுத்து நம்ம ஹீரோயின் வாயில் வைக்கிறான். வச்சதும் அவன் வாங்கிடுவா. உடனே ஹீரோயினுடைய அண்ணன் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருப்பான். வீட்டுக்கு போனவுடனே நம்ம ஹீரோ வந்து
அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்ம டக்ளஸும் ஃபிலிங்கலும் வந்து நின்றுப்பாங்க. அப்போ வந்து கத்தி கேட்பான், என்னோடய ஃப்ரெண்டு 2 பேருமே இறந்துட்டாங்க, இப்போயாச்சும் சொல்லுங்கள் இங்கே என்ன தான் நடக்குது இந்த தீவில், எனக்கு இப்போ தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ தான் இந்த டைரியில் விட்டான் பார்த்தீங்களா, அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்ட்டிக்கு போன பெர்செஃபீனும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போது நம்ம ஜேக்கப்பும் பில்லியும் வெளியே நின்றுட்டுருப்பாங்க. பாய் பெர்செஃபன் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்போ இவ தனியாக நடந்துட்டு போயிடும்போது திடீர்னு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா பில்லி ஒரு கல் எடுத்து பெர்செஃபன் தலையிலே அடிச்சிருவா. அவள் மயங்கின உடனே இவனும் அவங்ககிட்ட தப்பாக நடந்து பார்ப்பா. அவள் தூரத்துலேருந்து சத்தம் கேட்க இவ்வளோ அலறது ஏதாச்சும் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் வாயை பொத்துறதா நினச்சி மூக்கையும் பொத்திடுவான். அப்போ மூச்சு அடிச்சு போய் நம்ம பெர்செஃபின் இறந்துருவா. இறந்த உடனே நம்ம பில்லி என்ன பண்ணிடுவோம், அவளுடைய பணத்தை எடுத்துன்னு போய் கடலில் போட்டுருவான். கடலில் போட்ட பணம் வந்து தர ஒதுங்கிடும். இந்த தர ஒதுங்கின பணத்தை வந்து டக்ளஸ் ஃபிலிங்கெலாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இது வந்து ஜேக்கப் பண்ணியிருக்கணும் இல்லை பில்லி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த கிராமத்திலே புதைச்சிருவாங்க. அப்போ வரைக்கும் செல்வ செழிப்பாக இருந்த அந்த தீவு வந்து அன்னையிலேருந்து சபிக்கப்பட்ட தீவாக மாறிடுச்சு. அப்போத்துலேருந்து எல்லாருமே தொடர்ந்து இறந்துட்டே வராங்க. அதில் ஃபஸ்ட்டு இறந்தது பில்லி தான். ஜேக்கப் வந்து ஷெர்லியும் நம்ம ஹீரோயினும் தான் சேர்ந்து தண்ணியில் முக்கிய வச்சுட்ருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோம், நாங்கள் 2 பேரும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோம், நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிங்கல் வந்து அவருடைய போட்டை கொடுத்து நம்ம டக்ளஸ் வந்து ஒரு கல்லை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த அமானுஷமான பாட்டு சத்தம் கேட்கும்போது இந்த கல்லை காதில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி விடுறாங்க. அப்போது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது தெரியல. உடனே ஷெர்லி கிட்டே போய்ட்டு ஷெர்லி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஷெர்லி வரமாட்டா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து கழுத்தை பிடிச்சி தூக்குவா. மேலே கழுத்தை பிடிச்சி தூக்கினோடனே 2 பேருடைய கண்ணு ப்ளூவாக மாறும். அப்போ ஹீரோயின் அவரை இறக்கிட்டு ஹீரோயின் வந்து வெளியே போவா. இவளும் இந்த ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி ஹீரோயின் பின்னாடியே நம்ம ஷெர்லியும் நடந்து போவா. நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பெர்செஃபின் இருக்குல்ல, அந்த பேய் வந்து நிற்கும். இந்த பெர்செஃபின் பேய் தான் அவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஹீரோ வந்து கடலில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு சத்தம் அதிகமாக கேட்டு கப்பல் கவுந்துக்கணுன்னே ஹீரோவும் தண்ணிக்குள்ளே விழுந்துருவார். அப்போ நம்ம பெர்செஃபின் வந்து சிரிப்பா. அப்படி சிரிக்கும்போது ஹீரோயினையும் ஷெர்லியும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பா. அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்த உடனே நம்ம ஹீரோயினும் அந்த ஷெர்லியும் அங்கே நின்றுருக்க இடத்துக்கு பக்கத்தில் பெரிய பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல வந்து குதிச்சு இறந்துடுறாங்க. இறந்தோடனே நம்ம பெர்செஃபினும் பயங்கரமாக அழுவுறா, கத்துறா. ஏன்னா இவங்க 2 பேரை வச்சு தான் அந்த தீவுக்கு வரவங்கள கிட்ட இவ சேட்டை பண்ணிகிட்ருக்காள் பெர்செஃபின்னு. இப்போ அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்போ வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெர்செஃபின்னு அழுவுறா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ செத்துருப்பான்னு நினச்சா செத்துருக்க மாட்டா, பிச்சிருவான். அந்த இடத்துல நம்ம படத்துடைய கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.